இந்த ரெண்டுதான் முக்கியம். நாம் கடம்பட்டு இருக்கோம். கடமை உணர்வு வந்து விளைவறிந்த விழிப்போடு இந்த இரும்பு வந்துடுதுன்னா, இந்த இறை உணர்வு வந்துட்டா என்ன ஆகுது? அந்த இறைவனை பற்றி தப்பா ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருந்தோம் பாருங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் அப்படி வேண்டிக்கிட்டே இருந்தா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்களே கதை. அதனால ஓட்டில எப்படியோ எத்தனையோ வேண்டுதல் அதெல்லாம் என்ன வருமோ அதுதான் வரும். ஆனா நாம் என்ன செயலை செய்யறோமோ அந்த செயலினுடைய தன்மைக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, மாற்றத்துக்கு ஏற்ப, இடத்துக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப கணக்கு பார்த்துத்தான் கடவுள் கொடுப்பானே தவிர கொஞ்சம் கூட மேலும் கொடுக்க மாட்டான், குறையும் கொடுக்க மாட்டான். இந்த உண்மை தெரிஞ்சு கொண்டா சும்மா அவனை வேண்ட வேண்டியது இல்லையா? சேர்த்து அவன் செய்துத்தான் பெறணும் என்ற எண்ணம் வந்துட்டுனா அதுதான் கதை. அதை கொடுப்பான்னா அவ்வளவு ஏமாந்தம் வரல, கணக்காதான் இருக்கும். அவன் என்ன செய்யறமோ அந்த செயல் கொஞ்சம் நஞ்சு இப்படி அப்படி பெறலாம்.